கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த வேத பாட வகுப்பை நாம் தொடங்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான இரவு நேரத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உங்களுடைய மகிமையான வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக தியானிக்கும்படியாக கர்த்தர் தந்த இந்த சிலாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அவ்வளோ சிறந்த மகிமையான வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், அதை ருசிக்கவும், அதை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தவும், அந்த வார்த்தையில் எங்களுடைய வாழ்க்கையை கட்டவும் கர்த்தர் எங்களுக்கு நேர் உதவி செய்து வருகிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, இந்த வேத பாட வகுப்பை தொடங்கும் போது கர்த்தர் எங்களுக்கு எந்த விதமான தடைகள் இல்லாதபடி கர்த்தர் எங்களை நல்லபடியாக நடத்த விடுமா நாங்கள் சொல்கிறோம். கர்த்தாவே, கவனமாக நாங்கள் கேட்கவும், சத்தியத்தை புரிந்து கொள்ளவும், சத்தியத்திற்காக நிலைத்து நிற்கவும் கர்த்தர் எங்களுக்கு நீர் அருள் புரிய வேண்டுமா நாங்கள் சொல்கின்றோம். இதில் கலந்து கொள்ளப் போகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தாவே, உற்சாகத்தோடு இதில் கலந்து கொண்டும் உடைய வசனங்களை படிக்கவும் புரிந்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களுக்கு நீர் உதவி செய்வதுமா நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஜெபங்களை கேட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை வேத பாட வகுப்பில் இணைந்திருக்கிறத நாங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிற இந்த வேத பாட வகுப்பினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இன்று அற்புதங்கள் நடக்கின்றனவா? இல்லை என்று சொன்னால், வேறு விதமாக சற்று கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றும் அற்புதங்கள் வேதாகமத்தில் நடைபெற்ற வண்ணமாக நடக்கின்றனவா என்கிறதான கேள்விக்கு நாம் பதிலை இந்த வகுப்பு அதே போல வருகிற சனிக்கிழமையிலும் நம்ம கற்றுக்கொள்ள போகின்றோம். இன்னைக்கு அநேக இடத்துல நிறைய சபைகளில் கர்த்தர் இன்னைக்கும் அவர் அற்புதம் செய்து கொண்டேதான் இருக்கின்றார் என்று சொல்லி நம்பக்கூடியவர்கள் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கின்றனர். ஒரு கூட்ட மக்கள் அற்புதங்கள் வேதாகமத்தில் நடைபெற்றது, அது தற்காலிகமானது, ஆனால் வேதாகமத்தில் நடைபெற்றது போல இன்று நடக்கவில்லை என்று சொல்லக்கூடியதான கூட்டத்தார்களும் இன்னைக்கு இருக்கவே செய்கிறார்கள். இன்னைக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு நம்முடைய சரீரத்தில் சில பலவீனங்கள் காணப்படுகின்றது. நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். அதுவும் ஒரு வகையான அற்புதம் தானே. நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், சில நோய்கள் நமக்கு குணமாகிறது, நம்ம ஜெபம் போடுறோம், அந்த நோயிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கின்றது. அதுவும் கர்த்தர் செய்யக்கூடியதான ஒரு காரியம் தானே. அப்போ கர்த்தர் இன்னைக்கும் அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி ஒரு சில மக்கள் நம்புவது உண்டு. ஆனால் வேத அடிப்படையில் சில வசனங்களை நம்ம வாசிச்சு அற்புதங்கள் எதற்காக செய்யப்பட்டது, என்ன நோக்கத்திற்காக அது தெய்வ மனிதர்களின் மூலமாக நடப்பிக்கப்பட்டது என்பதை வசன ரீதியாக நம்ம புரிந்து கொள்வது சிறந்ததாக காணப்படும். வசனத்தை நம்ம அடிப்படையாக வைத்து சில காரியங்களை படிக்கும்போது சற்று வித்தியாசமானதாக காணப்படுகின்றது. இன்னைக்கு மக்கள் நம்பக்கூடியதான அந்த நம்பிக்கைக்கு ஆப்போசிட்டாக வேத வசனங்கள் நமக்கு விளக்கி காண்பிக்கின்றது. நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் தான். அவருக்கு இருக்கக்கூடியதான வல்லமை இன்றைக்கும் மாறாததாக காணப்படுகின்றது. இன்னைக்கும் அவர் மகத்துவமான காரியங்கள், அற்புதங்கள் அவரால் செய்ய முடியுமா, செய்யக்கூடுமா என்று சொல்லி கேட்டால் ஆம். அதற்கு எந்த விதமான மாற்று பதிலை நம்ம சொல்லவே முடியாது. ஆம், இன்றைக்கும் அவர் அற்புத அடையாளங்களை செய்ய வல்லமை உடையவர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் செய்கிறாரா என்று சொல்லி கேட்டால் அதில் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய வசனங்கள் காணப்படுகின்றது. நம்ம கீழே உள்ள வசனங்களை வாசித்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அற்புதங்களின் நோக்கம், அதாவது பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அற்புதங்களை நடப்பித்தார் மனிதர்களின் மூலமாக, இல்லையா? குறிப்பாக பார்க்கும்போது
பழைய ஏற்பாட்டில் வந்து மோசேயின் மூலமாக, எலியா, எலிசா தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் அ அற்புதங்களை வந்து அவர் செய்தார். ஆனால் அந்த அற்புதங்கள் செய் செய்ததற்கான ஒரு சிறப்பான ஒரு நோக்கம் இருந்துச்சு. அந்த அற்புதங்களை நடப்பிப்பதற்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் காணப்பட்டது. இல்லையா? அடுத்தபடியாக வந்து பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது மோசே, எலியா, எலிசா. அடுத்த கட்டத்துக்காக நம்ம கடந்து வரும்போது இயேசு கிறிஸ்துவின் காலகட்டங்கள். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய காலகட்டத்துக்கு பிற்பாடு வந்து அப்போஸ்தலருடைய காலகட்டங்கள். இந்த 3 காலகட்டங்களில் வந்து அற்புதங்கள் வந்து நடப்பிக்கப்பட்டது. ஒண்ணு மோசே காலம், அடுத்து எலியா, எலிசாவினுடைய காலகட்டங்கள், அதே போல வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டங்கள். அவர் இந்த பூமியில வந்து அவர் வந்து இருக்கும்போது அவர் செய்தார், அற்புதங்களை நடப்பித்தார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களுக்கு பிற்பாடு வந்து அப்போஸ்தலர்கள் வந்து என்ன செய்தார்கள்? அற்புத அடையாளங்களை வந்து அவர்கள் வந்து நடப்பித்தார்கள். இந்த 3 காலகட்டங்களிலும் அற்புதங்கள் நடப்பிக்கப்பட்டது, அற்புதங்கள் செய்யப்பட்டது. ஆனால் அதற்கான ஒரு சிறப்பான நோக்கம் காணப்பட்டது, ஒரு சிறப்பான காரணம் காணப்பட்டது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன காரணத்துக்காக வந்து செய்யப்பட்டது என்பதை வந்து நம்ம இப்பொழுது வந்து நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமும் 4ஆம் அதிகாரம், யாத்ராகமும் 4ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. யாத்ராகமும் 4ஆம் அதிகாரம் உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். யாத்ராகமும் 4ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். 2வது வசனத்தை பாருங்களேன். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்ப இந்த வாசித்த இந்த சரித்திரத்தினுடைய வசனங்களுடைய பின்னணியை வந்து பார்க்கும்போது, இந்த ஜனங்கள் வந்து எகிப்து தேசத்துல வந்து அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். இதுதான் வந்து முக்கியமான ஒரு சம்பவம். அவர்கள் எகிப்து தேசத்துல வந்து அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பது வந்து அவருடைய விருப்பம். ஆனால் மோசே என்ற ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு, நீ அந்த மக்களை வந்து என்ன செய்ய, நீ விடுதலை பண்ண வேண்டும், அதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு கர்த்தர் வந்து சொல்றார். ஆனால் இந்த 4ஆம் அதிகாரத்துல வந்து பார்க்கும்போது, நாம் போகும்போது அந்த மக்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க, அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி மோசே வந்து நினைச்சாரு, பேசுகின்றார். அப்ப இந்த 4வது 5வது வசனத்துல வந்து ஒரு காரியத்தை வந்து கர்த்தர் கற்பிக்கின்றார். என்ன காரியம் சொல்லி பார்க்கும்போது, அவன் கையில வந்து ஒரு கோல் காணப்படுகின்றது. அதை நீ கீழே போடு அப்படின்னு சொல்றாரு. கீழே போட்ட மாத்திரத்துல வந்து அது சர்ப்பமாக மாறுகின்றது. மறுபடியுமாக அந்த சர்ப்பத்தின் வாலை வந்து நீ பிடி அப்படின்னு சொல்றாரு. அது பிடித்த மாத்திரத்துல வந்து அவன் கையில வந்து ஒரு கோலாக மாறுகின்றது. இப்போ வந்து சொல்றாரு, நான் தான் உன்னை அனுப்புனேன், நான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றார். 5வது வசனத்துல, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன், தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. அவர் வந்து சொல்றார், எதன் நிமித்தமாக நீ இப்ப நடைபெற்ற இந்த காரியத்தை வந்து நீ சொல்லு, கர்த்தர் என்னை அழைத்தார், எனக்கு இவ்விதமாக வந்து சொன்னார், இப்படிப்பட்ட காரியம் வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அற்புதத்தை வந்து நீ செய்ய, நீ அங்க போய் சொல்லு, அதன் ஊடாக வந்து என்ன செய்வாங்க, அவங்க வந்து புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சார். கர்த்தர் வந்து அவர் கற்றுக் கொடுக்கின்றார். கீழுள்ள வசனத்தை வந்து நம்ம தொடர்ச்சியாக வாசிக்கலாம். நம்ம தொடர்ச்சியாக அப்படியே கவனித்துட்டே வரலாம். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி,
உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது, இதோ அவன் கை உறைந்த மலையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது, அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப் போல ஆயிற்று. அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடுக்காமலும் போனால், பிந்தின அடையாளத்தை கண்டு என்ன செய்வார்கள்? நம்புவார்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப கர்த்தர் இந்த அடையாளத்தை அவர் முன்வைக்கின்றார். எதற்கு? மோசையை அங்கு அனுப்புவதற்காக. அங்கு அனுப்பும்போது அந்த நபர்கள், அந்த எகிப்து தேசத்து மக்கள் நம்புவதற்கு ஏதுவாக இருக்கும்படியாக இந்த அற்புத அடையாளங்களை என்ன செய்றார்? கர்த்தர் முன்வைக்கின்றார். இந்த வசனத்தின் வாயிலாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் தான் உன்னை அனுப்பினேன். அந்த ஜனங்கள் என்ன செய்யணும்? அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான், அது யாரு? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். நான் தான் என்ன செய்றேன்? உன்னை அனுப்புறேன். நீ சொல்லக்கூடியதான வார்த்தை வசனங்கள் அது என்னுடைய வார்த்தை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கர்த்தர் மோசைக்கு என்ன செய்றார்? இந்த அற்புத அடையாளங்களை அவர் செய்து காண்பிக்கின்றார். அவருடைய கண்களுக்கு முன்பாக நடப்பித்து காண்பிக்கின்றார். கர்த்தர் எனக்கு விதமாக அவர் சொன்னார், எனக்கு விதமாக ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை நிரூபிப்பதற்காக என்னை அனுப்பினவர் கர்த்தர். என் வாயிலிருந்து வரக்கூடியதான வார்த்தைகள் கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை என்பதை நிரூபித்து காண்பிப்பதற்காக, அதை உறுதி செய்வதற்காக இந்த அற்புத அடையாளங்களை கர்த்தர் நினைக்கிறார். அவர் நடப்பித்து காண்பிக்கின்றார். அப்ப இந்த யாத்ராகமும் 4ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மோசையை கொண்டு அவர் நிறைய அற்புத அடையாளங்களை செய்கின்றார். வனாந்தரத்துல மக்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு எத்தனையோ காரியங்களை செஞ்சார். வானத்திலிருந்து மன்னாவை குடிக்கின்றார், தண்ணீரை குடிக்கின்றார், சிவந்த சமுத்திரத்தை நினைச்சார், அவர் இரண்டாக குலைக்கின்றார், காடுகளை குடிக்கின்றார். இதெல்லாம் கர்த்தர் மோசையின் மூலமாக நடப்பித்த ஒரு காரியம். அப்ப அந்த அற்புத அடையாளங்களின் மூலமாக கர்த்தர் ஒருவர் இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, மோசை தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன், அவர் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி உறுதிப்படுத்துவதற்காக, அது கர்த்தருடைய வார்த்தை என்பதை மெய்ப்பித்து காண்பிப்பதற்காக அற்புத அடையாளங்கள் அந்த இடத்தில் அவசியப்பட்டது. ஒரு நோக்கத்திற்காக. அந்த நோக்கம் என்ன? இந்த மனிதன் தேவனால் அனுப்பப்பட்டவன். இந்த மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக, மெய்ப்பித்து காண்பிப்பதற்காக இந்த அற்புத அடையாளங்கள் மோசையின் மூலமாக செய்யப்பட்டது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம், எலியா எலிசாவின் நாட்களில் கர்த்தர் செஞ்சார், அற்புத அடையாளங்களை செஞ்சார். அங்க என்ன நோக்கத்திற்காக செய்யப்பட்டது, என்ன காரணத்துக்காக அற்புதங்கள் நடப்பிக்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 ராஜாக்கள், இதை நம்ம வாசிச்சு பார்க்கும்போது அதனுடைய பின்னணி நமக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம் இங்க போடப்பட்டுள்ளது. 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, 17ஆம் அதிகாரம் முழுவதுமாக பார்க்கும்போது என்ன நடக்கின்றது? சாரிபாத் விதவை, சரிங்களா? அந்த பானையில ஒரு கைப்பிடி மாவு இருக்கு. அந்த சாரிபாத் விதவை சொல்றாங்க, நானும் என் மகனை என்ன செய்ய இதை சாப்பிட்டு நாங்க சாக போறோம், வேற எதுவுமே இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அப்படியே நீங்க கீழே 17, 18 மற்ற வசனங்கள் எல்லாம் 24வது வசனம் முடிய நீங்க வாசித்து பார்க்கும்போது ஒரு குமாரனை நினைச்சாங்க, அவங்க உயிரோடு கூட எழுப்புறாங்க. அது ஒரு அற்புதம், சரிங்களா? இப்ப இந்த 17ஆம் அதிகாரத்துல இந்த அற்புதங்கள் நடக்கின்றது. என்ன காரணத்துக்காக? இந்த சம்பவத்தை மனதில் வைத்து இந்த 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதாவது இந்த சாரிபாத் விதவை அந்த சம்பவம், அதே போல ஒரு சாக போகிற ஒரு குமாரனை என்ன செய்து உயிரோடு கூட எழுப்புவது, அது ஒரு சம்பவம். 2 சம்பவத்தை மனதில் வைத்து 24வது வசனத்துல நம்ம வாசிக்கும்போது, அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால்
இப்போது அறிந்திருக்கின்றேன். இப்ப அந்த 24வது வசனம் வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்லுது. யா இந்த மனுஷன் வந்து தேவனுடைய மனுஷன். இந்த மனுஷன் பேசக்கூடியதான வார்த்தை வந்து தேவனுடைய வார்த்தை. அது தேவன் கொடுத்தது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக, மெய்ப்பித்து காண்பிப்பதற்காக இந்த அற்புதங்கள் வந்து கர்த்தர் வந்து என்ன செய்றார்? அந்த எலிசா தீர்க்கதரிசி மூலமாக என்ன செய்றார்? அவர் வந்து செய்றார். அப்ப பழைய ஏற்பாட்டுல வந்து கர்த்தர் வந்து அற்புத அடையாளங்களை வந்து செய்தார். அது உண்மைதான். மகத்துவமான காரியங்களை செய்தார். ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களை வந்து என்ன செய்தார்? செய்தார். அற்புதங்கள் நடந்தது. இறந்தவர்கள் என்ன செய்தாங்க? உயிரோடு கூட எழுந்தார்கள். இங்க வந்து பானையில வந்து எண்ணெயும் மாவும் வந்து குறையவே இல்லை அப்படி வாசிக்கிறோம். அதே போல தான் அற்புதம் கர்த்தர் செஞ்சது. ஆனா ஒரு நோக்கம் காணப்பட்டது. ஒரு நோக்கம் காணப்பட்டது. அது என்ன நோக்கம் சொல்லி பார்க்கும்போது, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது என்ன செய்றேன் அப்படின்னு இருக்கின்ற நீ செய்யக்கூடிய இந்த அற்புத அடையாள நிமித்தமாக நான் அறிஞ்சு கொண்டேன், தெரிஞ்சு கொண்டேன். அப்ப அந்த காலகட்டங்களில் வந்து தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இவன் தான், அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடியதான வார்த்தைகள் வந்து கர்த்தருடைய வார்த்தை என்பதை வந்து மெய்ப்பிப்பதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு இந்த அற்புத அடையாளங்கள் வந்து தேவைப்பட்டது, அவசியப்பட்டது. அந்த நோக்கத்திற்காக கர்த்தர் வந்து நினைச்சார், அதை வந்து செய்தார். இப்போ முதலாவது காலகட்டத்தை வந்து நம்ம பார்த்தோம், மோசையினுடைய காலகட்டம். அங்க வந்து செய்யப்பட்டது நோக்கத்திற்காக. இந்த மனிதன் தேவனால் அனுப்பப்பட்டவன், இந்த மனிதன் வந்து பேசக்கூடியதான வார்த்தை வந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட வார்த்தை, இதை நீங்கள் நம்புங்கள், உங்களுக்கு விடுதலை நிச்சயம். கர்த்தர் வந்து உண்மையானவர், நான் சொல்லும் வார்த்தை வந்து உண்மையானது என்பதை வந்து மெய்ப்பித்து காண்பிப்பதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு இந்த அற்புத அடையாளங்கள் வந்து அவசியப்பட்டது. அதே போல எலிசா தீர்க்கதரிசிகளின் காலகட்டத்தில் அது வந்து அவசியப்பட்டது. அடுத்தபடியாக வந்து நம்ம கீழுள்ள காரியத்துக்கு வந்து நம்ம வரலாம். இயேசுவின் அற்புதங்கள் அவருடைய மேசியாவிற்குரிய அடையாளத்தை உறுதிப்படுத்துகின்றது. இயேசு கிறிஸ்துடைய காலகட்டங்களிலும் வந்து அற்புத அடையாளங்களை வந்து நினைச்சாரு, அவர் வந்து எழுப்புறாரு. காண ஒரு கல்யாணத்துல வந்து தண்ணீரை ரசமாக நினைச்சது மாட்டார். அடுத்தபடியாக வந்து நினைச்சாரு, மரித்து போன லாசரை வந்து நினைச்சாரு, 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போச்சு, உயிரோடு கூட நினைச்சாரு, அவர் வந்து எழுப்புறார். முடவர்களை வந்து எழுந்து நடக்கும்படியாக செய்கிறார். இப்படி பல காரியங்களை வந்து, பல அற்புத சம்பவங்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில வந்து நினைச்சார், செஞ்சார். எதற்காக செஞ்சார்? அந்த காரணத்தை, நோக்கத்தை அறிந்து கொள்வதற்கு யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு தெளிவாக வந்து புரியும். யோவான் 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 20 வசனம் 30-31 வந்து நம்ம வந்து பார்க்கலாம். யோவான் 20:30-31 பாருங்களேன். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றது. சரிங்களா? அந்த 30-31 வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியம் வந்து அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். அது உண்மைதான் இல்லையா? அது என்ன நோக்கத்திற்காக? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக. இவர் மேசியா, இவர் கிறிஸ்து, இவர் தேவனுடைய குமாரன், இவர் ரட்சிக்க வந்த மீட்பர் என்பதை அந்த மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக வந்து, அந்த மக்களுக்கு புரிய வைக்கும்படியாக இந்த அற்புத அடையாளங்களை வந்து அவசியப்பட்டது, கர்த்தர் செஞ்சார். அடுத்தபடியாக விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றது. வேதம் வந்து முழுமையாக இல்லாத காலகட்டத்துல இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களின் நிமித்தமாக கர்த்தர் வந்து நினைக்கிறார், உறுதிப்படுத்துகின்றார். நான் சொல்லக்கூடியதான உவமைகள், நான் சொல்லக்கூடியதான வார்த்தைகள், நான் பேசக்கூடியதான ஒவ்வொரு வசனங்கள்
இல்லையா? அது கடவுளுடையது. நான் தேவனிடத்திலிருந்து வருகின்றேன். நான் மேசியா, உங்களை மீட்கும்படியாக வந்திருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக கர்த்தர் வந்து செஞ்சார். இயேசு கிறிஸ்து வந்து அற்புத அடையாளங்களை வந்து அவர் வந்து செஞ்சார். அப்போ 3 காலகட்டங்கள் இல்லையா? ஒன்று மோசே, இன்னொன்று வந்து எலியா, எலிசாவுடைய காலகட்டங்கள். அடுத்து 3வது வந்து நம்ம பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்துனுடைய காலகட்டங்கள். அந்த காலகட்டங்களில் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அநேக அற்புத அடையாளங்களை வந்து செஞ்சார். நம்ம இந்த 30வது வசனத்துல மட்டும் நம்ம வாசிக்கின்றோம், இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசர்களுக்கு முன்பாக என்ன செஞ்சாராம்? செய்தார். அநேக அற்புதங்கள் இந்த புத்தகத்துல வந்து இன்னும் எழுதப்படலை. அவ்வளவு காரியங்களை வந்து என்ன செஞ்சார்? அற்புத அடையாளங்கள் வந்து கர்த்தர் செஞ்சார். எதற்காக? ஒரு நோக்கம் காணப்பட்டது. இவர் மேசியா என்பதை உறுதி செய்யும்படியாக அந்த அற்புத அடையாளங்கள் அவசியப்பட்டது. இப்போ வந்து நம்ம அடுத்த பகுதிக்கு வந்து நம்ம கடந்து வரலாம். அப்போஸ்தலர்களின் அற்புதங்கள் தெய்வீக நியமத்தை உறுதிப்படுத்தி. இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் வந்து என்ன செய்றார்? பரிமேறி சென்று விட்டார். அதுக்கு பிற்பாடு வந்து அப்போஸ்தலருடைய காலகட்டங்கள் வந்து நிச்சயது வருகின்றது. அவர்கள் வந்து அப்போஸ்தலர்கள் தேவனால் தேவனால் வந்து அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை வந்து உறுதி செய்வதற்கு வந்து அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி பாருங்களேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்துக்கு வாங்களேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடைப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினார். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இல்லையா? பெந்தைக்கோஸ்து நாளில வந்து என்ன செய்றாரு? அவர் வந்து பேசுறார். பேதுரு வந்து பேசுறார். இஸ்ரவேலரே கேளுங்கள், நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ள என்ன செஞ்சார்? பலத்த செய்கைகளை வந்து செஞ்சார். அற்புதங்களை வந்து என்ன செஞ்சாரு? அற்புதங்களையும் அடையாளங்களையும் வந்து நடைப்பித்து அவைகளினாலே எவைகளினாலே இல்லையா? அந்த அற்புதங்கள், பலத்த செய்கைகள், அடையாளங்கள் அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். நான் தேவனால் அனுப்பப்பட்டவர், நான் மேசியா, உங்களை மீட்க வந்தவர், நான் சொல்லும் வார்த்தை உண்மையானது, நிஜமானது, நான் சொல்லும் வார்த்தை சத்தியமானது, அதை விசுவாசியுங்கள் என்பதை வந்து உறுதிப்படுத்துவதற்காக அவைகளினாலே அவரை உங்களுக்கு என்ன செஞ்சாரு? வெளிப்படுத்தினார். இந்த அற்புத அடையாளங்களின் நிமித்தமாக. அப்போ நம்ம நல்லா வாசிச்ச எல்லா வசனங்களையும் வந்து நம்ம நல்ல கருத்தாய் தியானித்து பார்க்கும்போது அற்புத அடையாளங்கள் வந்து வேதாகமத்தில் வந்து செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு ஒரு நோக்கம் காணப்பட்டது. அதற்கு பின்பாக வந்து ஒரு காரணம் இருந்துச்சு. அடுத்த 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வந்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 14 3வது வசனம். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இந்த 3வது வசனத்திலே கூட என்ன நம்ம வந்து வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர்களின் மூலமாக நினைச்சாரு அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக. அப்போஸ்தலர்கள் பேசக்கூடியதான வார்த்தைகள், உங்களுக்கு கற்பிக்கக்கூடியதான சத்தியங்கள், போதனைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தை. அது தேவன் கொடுத்தது. அப்போஸ்தலர்கள் வந்து அவர்கள் எழுதினார்கள். அது வந்து கர்த்தருடைய வார்த்தை. அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்பதை வந்து அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்பதை வந்து உறுதிப்படுத்துவதற்காக இந்த அற்புத அடையாளங்கள் வந்து அவர்களுக்கு அவசியப்பட்டது. நாங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடியதான வார்த்தைகள் வந்து நிஜமானது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்ணார பார்த்தோம், அவரை தொட்டு பார்த்தோம், அவர் பேசக்கூடியதான வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். இன்றைக்கு நாங்கள் சொல்லக்கூடியதான வார்த்தைகளை வந்து நீங்க கேளுங்க, அது கர்த்தருடையது, அதை நம்புங்கள் என்பதை வந்து உறுதிப்படுத்துவதற்காக வந்து இந்த இடத்துல வந்து அவர்கள் அற்புத அடையாளங்களை செய்யும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாசிக்கிறோம்.
அந்த கீழே உள்ள வாக்கியத்தை பார்க்கும்போது, அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக, எதற்கு? வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக, வசனம் கர்த்தருடையது, இது நிஜமானது, இது அழியாதது, இதை நம்புங்கள் என்பதை மெய்ப்பிப்பதற்காக இந்த அற்புத அடையாளங்களை வந்து அப்போஸ்தலர்கள் மூலமாக நடப்பிக்கப்பட்டது. அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்பதை காண்பிப்பதற்காக வந்து இந்த அற்புத அடையாளங்கள் செய்யும் அந்த அந்த அனுக்கிரகம் வந்து கர்த்தர் அவர் நினைச்சார், அவருக்கு வந்து கொடுத்திருக்கிறார். இப்ப 4 காலகட்டங்களுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஒன்று மோசே, இன்னொன்று எலியா, எலிசா, அடுத்து வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய காலகட்டங்கள், அடுத்து வந்து அப்போஸ்தலனுடைய காலகட்டங்கள். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பார்க்கலாமே, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. இந்த வசனம்ல ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும்போது, அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள். அது என்ன அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள்? அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள், அவர்களுக்கு சில அடையாளங்கள் இருந்துச்சு பாருங்களேன். அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. அதான் அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள். அவங்க வந்து அற்புத அடையாளங்கள் வந்து செய்தார்கள். அவங்களுடைய நிழல் பட்டது உடனே வந்து சுகமானாங்க. எங்களுடைய கைகளில் வந்து ஒன்றுமே இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால என்ன செய்ய, நீ எழுந்து நட அப்படின்னு என்ன செய்றாங்க, அற்புத அடையாளங்களை வந்து அவங்க செஞ்சாங்க. அது அவர்கள் வந்து அப்போஸ்தலர்கள், தேவனால் டைரக்டாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கு வந்து ஒரு முக்கிய ஒரு அடையாளம். அவர்கள் பேசக்கூடியது வந்து கர்த்தருடைய வார்த்தை என்பதற்கு வந்து ஒரு முக்கிய அடையாளமாக நிச்சது காணப்பட்டது. அப்போ வந்து 4 காலகட்டங்கள், 4 காலகட்டங்களிலும் வந்து அற்புத அடையாளங்கள் வந்து செய்யப்பட்டது. ஆனால் அதற்கான நோக்கம் ஒன்று காணப்பட்டது என்று சொல்லி நம்ம அறிந்து கொண்டோம். அதற்கான ஒரு நோக்கம் இருந்துச்சு, காரணம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். இப்போ எபிரேயர் புஸ்தகத்துக்கு வரலாமே. எபிரேயர் இங்கே தான் வந்து விடையே இருக்கின்றது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வந்து பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது, பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இதெல்லாம் அப்படியே வந்து சுருக்கி பேசுறாரு. முதலாவது கர்த்தர் மூலமாய், கர்த்தர் வந்து என்ன செய்றார்? மோசையின் மூலமாக, எலியா தீர்க்கதரிசி மூலமாக, எலிசா தீர்க்கதரிசி மூலமாக, இயேசுவை கொண்டு, அடுத்த அப்போஸ்தலர்கள் மூலமாக என்ன கர்த்தர் வந்து அற்புத அடையாளங்களை வந்து என்ன அவர் வந்து செய்கிறார். அதன் மூலமாக வந்து அவர் மேசியா, அவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தை வந்து கர்த்தருடைய வார்த்தை என்பதை வந்து மெய்ப்பித்து காண்பித்து, நீங்கள் இதை நம்புங்கள், இதை விசுவாசிங்கள், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையாவதற்கு வந்து அதுவே வழி என்று சொல்லி என்ன அவங்க வந்து போதிக்கிறாங்க. அந்த வழியை வந்து காண்பிக்கிறாங்க. வசனத்தின் நிமித்தமாக, அந்த செய்த அற்புத அடையாளங்களின் நிமித்தமாக அந்த அந்த உறுதிப்படுத்துறாங்க. இந்த 1ஆம் அதிகாரத்திலும் கூட நீங்க பாருங்களேன். 1ஆம் அதிகாரம், எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலும் கூட பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இல்லையா? பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக வந்து கர்த்தரை வந்து சில தன்மை வந்து வெளிப்படுத்துகின்றார், தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார், தன்னுடைய நோக்கத்தை நிச்சயம் வெளிப்படுத்துகின்றார். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், அற்புத அடையாளங்கள் இன்றைக்கும் நடக்கின்றன. ஆனா அவங்க செஞ்சாங்க ஒன்றை உறுதிப்படுத்துவதற்காக. நாங்கள் பேசும் வார்த்தைகள் அனைத்தும் கர்த்தருடையது என்பதை
உறுதிப்படுத்துவதற்கு வந்து அற்புத அடையாளங்கள் வந்து தேவைப்பட்டது. இப்ப வாங்க, இப்ப எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம். ஒரு இடத்துல நம்ம வாசிக்கின்றோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வந்து பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கும்போது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். 20, 21வது வசனம், 22வது வசனம், இந்த 3 வசனம் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்ப அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். இப்போ அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் வந்து ஒரு அஸ்திபாரம், திருச்சபைக்கு வந்து ஒரு அஸ்திபாரம். கீழுள்ள வசனத்துல வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மூலைக்கல் அப்படின்னு சொல்றார். கிறிஸ்து மூலைக்கல், பிற்பாடு வந்து அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் வந்து ஒரு அஸ்திபாரம் சொல்லிட்டு வந்து சொல்லப்படுகின்றது. இப்போ வந்து நம்ம ஒரு கட்டடத்தை வந்து நம்ம கட்டுகின்றோம். ஒரு வீட்டை கட்டும் போது நம்ம அஸ்திபாரம் வந்து நிச்சயம் போடுகின்றோம். அஸ்திபாரம் வந்து ஒரு முறை தான், ஒரு முறை போடப்பட்ட பிற்பாடு வந்து அதுக்கு மேல வந்து நிச்சயம் நம்ம வந்து செங்கல் வச்சு அதுக்கு மேல நிச்சயம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம மேல எழுப்பி கொண்டு போறோம். அப்ப அதே போலதான் வந்து இங்கே கூட நம்ம பார்க்கின்றோம். கிறிஸ்து மூலைக்கல், பிற்பாடு வந்து அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் வந்து அஸ்திபாரமாக திருச்சபைக்கு வந்து காணப்படுகிறார்கள். இங்க ஒரு கேள்வி வருகின்றது. 21, 22 வந்து பார்க்கும்போது அதுக்கு மேல என்ன நம்ம வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகின்றோம். இப்ப அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் வந்து இன்னைக்கும் அவர்கள் வந்து இருக்கிறார்கள். இன்னைக்கும் அற்புத அடையாளங்கள் வந்து நடக்கின்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப வந்து நம்ம என்ன நம்புகின்றோம்? அப்ப சபை வந்து இன்னைக்கு அஸ்திபாரத்துல தான் இருக்கு. ரொம்ப ஒரு ஆணித்தரமான ஒரு வசனம். இன்னைக்கு திருச்சபை வந்து அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் வந்து அஸ்திபாரம், நம்ம அதுக்கு மேல வந்தாச்சு. அவங்க வந்து வேதத்தை எழுதினாங்க, அற்புத அடையாளங்களை வந்து நாங்க நடப்பிச்சாங்க, நாங்கள் பேசக்கூடியதை வந்து கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி எல்லாம் வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க. அஸ்திபாரம் போட்டாச்சு திருச்சபைக்கு. கிறிஸ்து மூளைக்கு வந்து தலைக்கல், மூளைக்கல். அதுக்கு பிற்பாடு வந்து அப்போஸ்தலர்கள் வந்து நினைச்சாங்க அஸ்திபாரம் ஆயிட்டாங்க. அதுக்கு மேல வந்து நினைச்சான் நம்ம வந்து ஆலயமாக, வாசஸ்தலமாக வந்து நம்ம கட்டப்பட்டு வருகின்றோம். இப்ப நீங்க இன்னைக்கும் வந்து அப்போஸ்தலர்களுடைய அடையாளங்கள் இருக்கு, இன்னைக்கு அற்புதங்களை வந்து நடக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அப்போ வந்து சபை வந்து எங்கதான் நிக்குது? அஸ்திபாரத்துல தான் நிக்குது. அதுக்கு மேல வந்து போகலன்னு சொல்லி அர்த்தம். இந்த வசனம் வந்து கொஞ்சம் முரண்பாடாக வந்து காணப்படுகின்றது. அப்ப அற்புத அடையாளங்கள் வந்து இன்னைக்கும் நடக்கின்றதா? இன்னைக்கு கர்த்தரால செய்ய முடியுமா அப்படின்னா கேட்டீங்கன்னா, ஆமா செய்ய முடியும். அவருக்கு வல்லமை வந்து இன்னைக்கும் குறைஞ்சு போகலாம். ஆனால் அன்னைக்கே செய்யப்பட்டது, அந்த 4 காலகட்டங்களில் வந்து செய்யப்பட்டது, அதற்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஆனால் அந்த அந்த அற்புத அடையாளங்கள் வந்து அவசியப்பட்டது. அது தற்காலிகமானது. சொல்ல போனா அது தற்காலிகமானது. அதை செய்யும் போது கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்து என்ன செஞ்சார்? அதை வந்து செஞ்சார். இன்னும் அடுத்த ஒரு வசனத்தை வந்து பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18, 19. இப்போ அப்போஸ்தலர்கள் வந்து என்ன செஞ்சுட்டாங்க? அற்புத அடையாளங்களை வந்து செஞ்சு வார்த்தையை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. நாங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், நாங்கள் பேசும் வார்த்தைகள் வந்து கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி அவங்க உறுதி பண்ணியாச்சு. வேதம் முழுமை அடைந்தாச்சு. கர்த்தருடைய வெளிப்பாடு வந்து என்ன செஞ்சது? கொடுக்கப்பட்டது. யாருக்கு? யோவானுக்கு வந்து கொடுக்கப்பட்டது, விசேஷ வெளிப்பாடு. அதை வந்து வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்து நம்ம பார்க்கின்றோம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துல வந்து நம்ம பார்க்கும்போது 18, 19 வந்து நம்ம வாசிக்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 19, 18, 19. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை என்ன செய்வான்? தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து, பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் என்ன செய்வார்? அவருடைய பங்கை வந்து
தேவன் எடுத்து போடுவார். இதுல வந்து எதையும் கூட்டவும் கூடாது, எதையும் சேர்க்கவும் கூடாது. இது கம்ப்ளீட் கம்ப்ளீட் ரெவலேஷன் ஆஃப் காட் இல்லையா? இது வந்து முழுமையான ஒரு வேத புத்தகம். இதோடு கூட வந்து நீ எதையும் வந்து சேர்க்கக்கூடாது, எதையும் எடுக்கவும் கூடாது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காக இல்லையா? ஒவ்வொரு காலகட்டங்களில் வந்து கர்த்தர் அற்புதங்களை கொண்டு வசனத்தை அவர்களுக்கு வந்து வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துடைய நாட்கள்ல, அப்போஸ்தலருடைய காலகட்டங்களில் அந்த வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு வந்து அற்புத அடையாளங்கள் வந்து தேவைப்பட்டது. இன்னைக்கு வந்து முழுமையான வேத புத்தகங்களை வந்து நிச்சயம் உறுதியாக்கப்பட்டு இது கர்த்தருடைய வார்த்தை, இது வசனம் என்று சொல்லி மெய்ப்பிக்கப்பட்டாயிடுச்சு. அதை மெய்ப்பிப்பதற்கு வந்து அற்புத அடையாளங்கள் வந்து தேவைப்பட்டது. ஆனால் இன்னைக்கு வந்து நமக்கு அவசியமான, திருச்சபைக்கு அவசியமான அனைத்து உணவுகளும், அனைத்து ஆவிக்குரிய சத்தியங்களும் போதனைகள் வந்து இதுல உள்ளடக்கப்பட்டாயிடுச்சு. இது போதுமானது. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு, ஒரு திருச்சபைக்கு இது போதுமானது. இது குறைவுள்ளதல்ல, இது போதுமானது. அப்ப இந்த கேட்ட கேள்விக்கு வாங்க. இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் நடக்கின்றனவா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கும் கர்த்தர் வந்து எவ்வளவு பெரிய அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்யறாரு தெரியுமா? நாங்கள் டிவியில பார்த்துருக்குறோம், நிறைய சமூக வலைதளங்கள்ல பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா வேத வசனத்தை வந்து நம்ம படிச்சு பார்க்கும்போது இந்த 4 காலகட்டங்கள் தான். ஆனா நிருபங்களை பார்க்கும்போது அதுக்கு பிற்பாடு வந்து நம்ம பெரிய லெவலில் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அப்போஸ்தலர் வந்து பவுல் வந்து நிருபங்கள் எழுதுறார். அதுல வந்து அவர் அவர் சத்தியத்தை பேசுறாரே ஒழிய, டீச் பண்றாரே ஒழிய வந்து அந்த அற்புத அடையாளங்களை வந்து நம்ம நிருபங்களில் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அங்க வந்து அப்படியே குறைஞ்சிச்சு. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு இல்ல, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்கலாம். தீமோத்தேயை பார்த்து வந்து உன் வயிற்று வலிக்கு நீ திராட்சை ரசத்தை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்மியாயிடுச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு ஒரு சிறப்பான வெளிப்பாடு யோவானுக்கு கொடுக்கப்பட்டு, அதுக்கு பிற்பாடு வந்து இதோட கூட எதையும் சேர்க்கக்கூடாது, இந்த வசனத்திலிருந்து எதையும் எடுக்கவும் கூடாது. அப்படி எடுத்த அப்படின்னா கர்த்தர் வந்து நினைச்சாரு, வாதைகளை அவன் மேல அவன் அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கின்றனவா என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த வசன ஆதாரங்கள் வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கின்றன. இதனுடைய தொடர்ச்சியை வந்து நிச்சயம் நம்ம அடுத்த வாரம் வந்து நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? இதனுடைய கன்க்ளூஷன் வந்து அடுத்த வாரத்தில் வந்து நம்ம பார்த்து இன்னும் சில காரியத்தை வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். வேதத்தில் இன்னும் தேர்வோம், இன்னும் நிறைய விஷயங்களை படிப்போம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு அது போதுமானதாக நிச்சயமாக நமக்கு உதவி செய்யும். இப்பொழுது இந்த கேட்ட வசனத்தின் அடிப்படையில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபித்து இந்த வேத பாட வகுப்பை வந்து நம்ம முடிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே, நாங்கள் வேத வசனத்தை தியானிப்பதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு அமைதலான நேரத்தை கொடுத்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல கர்த்தாவே அநேக பொய்யான சத்தியங்களும் போதனைகளும் பெருகி கொண்டிருக்கும் போது நாங்கள் மெய்யான சத்தியத்தை பிடித்துக் கொள்வதற்கு கர்த்தாவே உடைய வேத வெளிச்சத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களுக்கு நீர் விளங்கச் செய்கிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில நாங்கள் வாழும்போது சத்தியத்தை விட்டு விலகாமல் உண்மையான சத்தியத்தை நாங்கள் பிடித்துக் கொண்டு அதுல வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்யணுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இது கலந்து கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, இது கலந்து கொள்ள முடியாத நிலையில் காணப்படக்கூடிய நபர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். வருகிற நாட்கள்ல அடர் உற்சாக மனதோடு இதில் கலந்து கொண்டு உடைய வசனத்தை நாங்கள் படிப்பதற்கு, உடைய வசனத்தில் நாங்கள் தேர்வதற்கு, உடைய வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதற்கு, உடைய வசனத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு என் தேவன் தாமே எங்களுக்கு நீர் கிருபையை பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே இதில் அடரை உற்சாகமாய் கலந்து கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யணுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தை எங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றி தந்தீர். இந்த நேரத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஜபங்களை கேட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஸோ மச். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.